ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று இதயம் 12/9/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் தான். ட்ரக்ஸ் பாடி ரீகால்ஸ் நாட் ஃபார் ஹை ட்ராப்ஸ் ஓவர் ஃபால்ஸ் கிளைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஐ ட்ராப்ஸ் மூலிமா, அதாவது இந்த சிடிஎஸ்சிஓ அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. ஸோ அதாவது சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஃபுல் ஃபார்மில் இந்த சிடிஎஸ்சிஓ அப்படின்றது வந்து நம்ம வந்து நார்மலாக வச்சுருந்தோம். பட் ஆனால் இந்த ட்ரக்ஸு சம்மந்தப்பட்டது, அதாவது இந்த மெடிசன் சம்மந்தப்பட்டு ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரைவேட் ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தப்பாக பிரயோகிச்சிருக்காங்க, மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி நியூ ட்ரக் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல் ரூல்ஸ் 2019 வந்து நியூ ட்ரக்ஸ் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல் ரூல்ஸ் பிரகாரம் இது வந்து சட்டப்படி குற்றமாக ஆகுது. ஸோ அதை பற்றி தான் வந்து ஆக்சுவலி இந்த நியூஸ் ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு ப்ரைவேட் ஃபார்மக்யூட்டிக்கல் வந்து தயாரித்த ஐட்ராப்ஸை வந்து தப்பாக மிஸ்யூஸ் பண்ணதை பற்றி தான் இது ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் என்ன தான் இருந்தாலும் நான் எதுக்கு இந்த நியூஸை மெயினாக எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வரும்போது தான் நம்ம இந்த சிடிஎஸ்சிஓ அப்படின்னா என்ன, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுக்கு வந்து ஈடுபாடு போகும். ஸோ அதுக்காக தான் நான் இது மெயினாக எடுத்துருந்தேன். ஸோ சிடிஎஸ்சிஓ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நேஷ்னல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது இவங்க எல்லா அந்த புதுசாக வர ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லா விஷயமும் இவங்க தான் முடிவு எடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு புதுசாக ட்ரக்கு வந்து வெளியிடுறாங்கன்னா அதை அப்ரூவல் பண்ணுறது இவங்களோட வேலை தான். அப்புறம் நிறைய அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் நிறைய பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அதுவுமே இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் லேயிங் டவுன் த ஸ்டாண்டர்ட் ஃபார் ட்ரக்ஸ், ஸ்டாண்டர்ட் அந்த காம்பனன்ட்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது தாண்டி கண்ட்ரோல் ஓவர் த குவாலிட்டி அண்ட் இம்ப்ரூவ் அண்ட் ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு ட்ரக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் இல்லையா. எந்த ஒரு இதுவுமே வந்து அதிகமாக போனால் லைக் அது மெடிசனாக இருந்தால் கூட வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அந்த கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ஐ மீன் இந்த ஸ்டேட் ட்ரக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைத்து வைக்கிறதா இருக்கட்டும் சரி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த சிடிஎஸ்சிஓ அதாவது சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படின்றவங்க தான் நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் அதுக்கு பொறுப்பு. ஸோ அதை பற்றி தான் நான் ஆக்சுவலி இங்கே வந்து உங்கள் கண் முன்னாடி எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணேன். ஸோ மற்றபடி தமிழ்நாடு, சென்னை இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், சவுத்துமே ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கல் செல் அனிமியா அந்த இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால் நான் வந்து இது எடுக்கலை. ஸோ இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய இன்னுமே வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ் கிட்ட வந்து இன்னுமே நிறைய இந்த சிக்கல் செல் அனிமியா அப்படின்றது பரவிட்டு வருது. ஸோ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம அதை பற்றி நிறையவே பேசியிருப்போம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், செஸ் ஒலிம்பியாட் வந்து நடந்துகிட்ருக்கு இப்போது. ஸோ அதை பற்றி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இங்கே. ஸோ இந்தியா வந்து ஆக்சுவலி வந்து 4-0 வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இது கேபினெட் அப்ரூவ்ஸ் ஹெல்த் கவர் ஃபார் ஆல் ஏஜ்டு 70 அண்ட் அபவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது மூலிமா நமக்கு ஒரு ஸ்கீம் வந்து ஆக்சுவலி டக்குன்னு ஞாபகம் வருது. ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற ஒரு ஸ்கீம் 2018 எடுத்துகிட்டு வந்து ஆயுஷ்மான் பாரத். ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். இது மூலயமா நிறைய இந்த ஹெல்த் பாலிசி, நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017 வந்த நேஷ்னல் ஹெல்த் பாலிசி மூலயமா இது வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இதில் ரெண்டாக பிரிக்கலாம் ஆக்சுவலி, அதாவது ஹெல்த் அண்ட் வெல்த்துக்காக, ஹெல்த் அப்புறம் வெல்னஸ்க்காக வெல்னஸ் சென்டர் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதை தாண்டி பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலயமா நிறைய இந்த எப்படி சொல்கிறது ஹெல்த் இன்சூரன்சஸ்லாம் வந்து கொடுக்கறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்மாக இது அமைஞ்சது. ஸோ கிட்டத்தட்ட அதாவது 40% ஆஃப் த கண்ட்ரியோட பாப்புலேஷனில் 40% எய்ம் பண்ணி தான் இந்த ஸ்கீம்லாம் வந்தது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 lakhs ஒரு இயருக்கு, ஒரு ஃபேமிலிக்கு 5 lakhs வந்து வரைக்கும் வந்து இந்த ஸ்கீம் மூலிமா நம்ம வந்து ஹெல்த் கவரேஜ் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய நம்ம இந்த வயசானவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி தான் இதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க.
ஸோ இப்போ இது கூட வந்து ஒரு சிலதை ஆடப் பண்ணியிருக்காங்க, இது கூட வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த 5 lakhs இருக்கு இல்லையா, ஸோ தனியாக விட்டுருங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 70 ஏஜுக்கு மேலே ஆச்சுன்னா ஸோ அது கூட அந்த 5 lakhs கூட அடிஷ்னலாக 5 lakhs வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்த எந்த ஒரு கிளாஸ் ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ரிச்சாக இருக்கட்டும் சரி, மிடில் ஃபேமிலியாக இருக்கட்டும் சரி, இல்லை புவர் ஃபேமிலியாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலுமே லைக் வந்து இந்த ஹெல்த் கவரேஜ் வந்து உங்களுக்கு 5 lakhs வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் நீங்கள் 70 ஏஜ்க்கு மேலே இருந்தீங்கன்னா. ஸோ இது மூலிமா கிட்டத்தட்ட 4.54 மில்லியன் ஃபேமிலிஸ் வந்து இதுவாகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 6 lakhs சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இதுவாகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பயனடைகிறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி ஆக்சுவலி இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்க, அதாவது கவர்மெண்ட் ஜாப்லேயே இருந்து ரிட்டையர் ஆனவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இது இல்லை அது அப்படி தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு அதுவுமே ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அது இல்லை இது அவங்களுடைய மணி பொறுத்து அண்ட் தென் அவங்களுடைய சுச்சுவேஷன் பொறுத்து அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுன்றதை பொறுத்து அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் இங்கே ஆக்சுவலி சென்ட்ரல் கிவ்ஸ் கிளியரன்ஸ் ஃபார் மிஷன் மௌசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மிஷன் மௌசம் அப்படின்றத ஒன்றை பற்றி நான் தெளிவுபடுத்துறதுக்காக தான் ஆக்சுவலி இதை நான் எடுத்துருந்தேன். ஸோ இந்த மிஷன் மௌசம் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னு முதல்லன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சிக்னிஃபிகண்ட்லி இம்ப்ரூவிங் வெதர் ஃபோர்காஸ்டிங் மெட்ரோலாஜிக்கல் சர்வீசஸ். அதாவது இப்போ நிறைய இந்த டிசாஸ்டர் புயல் வரப்போகுது அந்த மாதிரிலாம் நிறைய டிசாஸ்டர் அறிகுறிகள் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதை வந்து கரெக்டாக இன்னும் நிறைய இம்ப்ரூவ்டாக கரெக்டாக துல்லியமாக சொல்கிறதுக்கானது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷன் மௌசம் அப்படின்றது. ஸோ இது வந்து ஆக்சுவலி மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் அப்படின்றது கீழே தான் வராங்க. ஆக்சுவலி இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வந்து வருது. ஸோ ஆக்சுவலி இந்த ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஐஎம்டி எல்லாம் வந்து நம்மளுக்கு அறிகுறிக்கு சொல்கிறது வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது சம்மந்தப்பட்டது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையவே விஷயங்கள், அதாவது சென்சஸ்ஸு, சயின்டிஃபிக் டேட்டா, அப்புறம் இந்த ரேடார்ஸ், ஐஎஸ்ஆர்ஓ கிட்ட இருக்கிற சேட்டிலைட்ஸு, ட்ரோன்ஸு, ரெயின் கேஜஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு தான் நம்மளுக்குமே அவங்க அறிகுறி சொல்லுவாங்க. என்ன தான் இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப துல்லியமாக வந்து அறிகுறிகள் வர மாட்டேங்குது அப்படின்றது நிறைய பேர் வந்து இதை வந்து குறையாக வந்து சொல்கிறாங்க ஐஎம்டி. ஸோ அதுக்காக தான் வந்து 200 crores செலவு பண்ணி இன்னும் வரப்போகிற 2 yearsல வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு நிறைய டெக்னாலஜிக்கல் நிறைஞ்ச ஒரு ரேடார் சேட்டிலைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதுக்காக தயாரிக்கிறது இந்த மிஷன் இந்த மெட்ரோலாஜிக்கலுக்காகவே வந்து இது பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க. மெட்ரோலாஜிக்கலுக்காகவே நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி துல்லியமாக எடுத்துகிட்டு வர்றதுக்காக நாங்கள் 200 crores வந்து அடுத்த 2 வருஷத்தில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஸோ இதுக்கப்புறமா கன்ஃபார்ம் வந்து ரொம்ப துல்லியமாக எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி வி ரீச் தி எண்ட். மீண்டும் நாள் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.